வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 276 கடந்தது. 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அச்சம். வயநாட்டில் மண்ணில் புதைந்த சடலங்களை மீட்கும் பணியில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படை தீவிரம். வாகனங்கள் செல்ல முடியாத பகுதியில் தோள்களில் உடல்களை சுமந்து வரும் வீரர்கள். கேரளாவின் சூரல்மலா பகுதியில் அடித்துச் செல்லப்பட்ட இடத்தில் மேம்பாலம் கட்டும் பணிகள் தீவிரம். கொட்டும் மழையிலும் தற்காலிக பாலத்தை கட்டும் ராணுவத்தினர். சேதத்தை பார்வையிட கோழிக்கோடு ஆட்சியர் ஸ்னேகில்குமார் சிங் சென்ற இடத்தில் மீண்டும் நிலச்சரிவு. கயிறு கட்டி ஆட்சியர் பத்திரமாக மீட்கப்பட்டார். அதிக மழை பெய்யக்கூடும் என கேரளாவுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம். ஆரஞ்ச் அலர்ட் தான் விடுக்கப்பட்டதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிலடி. நிலச்சரிவு பாதிப்பிலிருந்து மீள கேரளாவுக்கு நிதி உதவி வழங்க முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள். தொகை சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை என உருக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணத்துக்கான காசோலையை கேரள முதலமைச்சரிடம் வழங்கினார் அமைச்சர் ஏவா வேலு. அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நிலச்சரிவால் நிலை குலைந்த வயநாட்டிற்கு இன்று செல்கின்றனர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர். திருச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வீடுகளில் சோதனை என தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 2,20,000 கன அடியாக உயர்வு. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,70,500 கன அடி நீர் வெளியேற்றம். டெல்லியில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். பல இடங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9 கோவையில் தொடக்கம். குளத்தூரில் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 7 ரூபாய் 50 காசுகள் அதிகரிப்பு. சென்னையில் 19 கிலோ சிலிண்டர் 1817 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை. 80,48,000 ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்து. பாஜக மேலிட அழைப்பை தொடர்ந்து அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். விமான நிலையத்தில் இனி பேட்டி கொடுக்க மாட்டேன் என மீண்டும் உறுதி. திடீர் டெல்லி பயணம். ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. திடீர் டெல்லி பயணம். ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க. நீங்க நில மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளிவந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். தன்னை சிறையில் அடைக்க 2 மாதங்களாக ஒரு குழு வேலை செய்ததாக பேட்டி. எல்லாம் கூட்டி சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு கேஸ் சிபிசிஐடியில் ஒரு கேஸ் எல்என்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீமே என்ன உள்ள வைக்கிறதுக்கு 2 மாசம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழு இன்று அவசர ஆலோசனை. நடிகர் நடிகைகளின் சம்பளத்தை குறைப்பது பற்றி ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பொதுத்துறை வங்கிகளில் 4455 துணை மேலாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியீடு. இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு.
ரூபாய் வரி ஏய்ப்பு புகாரில் இன்போசிஸ் நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் நோட்டீஸ். இந்திய நிறுவனத்திற்கு வெளிநாட்டு கிளைகள் வழங்கும் சேவைகள் ஜிஎஸ்டிக்கு உட்பட்டது அல்ல என இன்போசிஸ் விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து முன்னேற்றம். ஆடவர் பிரிவில் காலிறுதிக்கு தகுதி பெறும் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், பிரணாய் இன்று பல பரீட்சை. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அனுபவத்தை மிரட்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். அனைத்தும் இழந்து நிர்கதியாக இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சூரல் மலைப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த தடம் தெரியாத வகையில் மண் மற்றும் பாறை நிரம்பி காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் വേദന தெரிவித்தனர். അത് മോള് മുണ്ടക്കായി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്തുനിന്ന് പിന്നെ ഒന്നായിട്ട് വെള്ളം കല്ലും മണ്ണും ഒന്നായിട്ട് വന്ന് ഇവിടെ എല്ലാം വീടുണ്ടായിരുന്നു. ഈ വീടെല്ലാം പിന്നെ അടിച്ചു തുടച്ച് പോയി. ഇവിടെ ഒരു പിന്നെ 300 ഫാമിലി ഉണ്ടാവും. 300 വീടിന്റെ മേലുണ്ട്. അതാ മേലെ മലന്റെ മുകളിൽ വരെ വീടാ. ഇതിലാണ് റോഡ് ഉണ്ടായിരുന്നത്. ആ റോഡെല്ലാം പോയി. நிலச்சரிவு ஏற்பட்ட போது உயிரை கையில் பிடித்து கொண்டு வீடுகளை விட்டு மலைப்பகுதிக்கு ஓடியதாகவும் விடியும் வரை கொட்டும் மழையில் நனைந்தபடி அங்கேயே இருந்ததால் உயிர் தப்பியதாகவும் பெண் ஒருவர் கண்ணீர் மல்க கூறினார். വീട് മൊത്തം ഇളകിയപ്പോഴാണ് ഞങ്ങൾ ഇറങ്ങി ഓടി മേലെ കയറി, ടെറസിന്റെ മേലെ കയറിയിട്ട് പിന്നെ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് കിടക്കുക ചെയ്ത് കയറി മലയ്ക്ക് കയറി അങ്ങോട്ട് പകുതി ഞങ്ങൾ എത്തുമ്പോഴേക്കും വന്നു. ഞങ്ങൾ കുറച്ച് ഓടിയവര് ഒരു 100-100 ആൾ അവിടെ ഉണ്ടായിട്ടുണ്ടാവും. അവിടെ നിന്നവര് മാത്രം ബാക്കി എല്ലാരും പോയി. എന്റെ ചെറിയച്ഛനും പോയി, എന്റെ ചെറിയച്ഛനും എന്റെ ആങ്ങളെയും പോയി. അവര് മുണ്ടക്കായിലാണ്. കല്ലൊന്നും കാണുന്നില്ല. കല്ലും ചെളിയും വെള്ളമൊന്നും ഞങ്ങൾക്ക് കാണുന്ന ഒരു പുക മാത്രം. ആ ശബ്ദം കാരണം ഞങ്ങൾക്ക് ഇപ്പോഴും ചെവിയൊന്നും ക്ലിയർ ആയിട്ടില്ല. അലക്കിയാണ് ഇപ്പോഴും തോന്നുക. ആ കൊച്ചെല്ലാം മുഴക്കം വന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നുണ്ട്. நிலச்சரிவின் போது மகள் மற்றும் குழந்தையை காப்பாற்றிய முதியவர் தனது அனுபவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் மிரட்சியுடன் பகிர்ந்து கொண்டார். ഈ പൊട്ടി വരുന്ന മണ്ണ്, മരം, കല്ല്, ചെളി ഇങ്ങോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണ് ഇത് എല്ലാം എടുത്ത് തൂക്കി പുറത്തേക്ക് ഓടുന്നത്. അത്ഭുതകരമായി രക്ഷപ്പെട്ടു. പക്ഷെ രക്ഷപ്പെടുന്ന 1 മിനിറ്റിലെ രക്ഷപ്പെടുന്നത്. இந்த வாதிலுக்கு கொஞ்சம் இடம், இந்த இடத்துல கூட்டி പുറത്തിലേച്ചാടി മണ്ണ്, ചെളി, മൊത്തം 3 ചെളി മൊത്തം ചെളി. 1 സെക്കൻഡ് 1 മിനിറ്റ് വെച്ചാൽ പോയി. ചേറ് മേലെ ഏറി വരിക, പൊന്തി വരുന്നു. ഇത് ഫാനുണ്ടായിരുന്നു, അത് പൊടിച്ച് അപ്പോൾ ഒരു മരം വന്നിങ്ങനെ ചെരിഞ്ഞ് നിൽക്കും. அந்த மரத்தில் ചവിട്ടി തൊട്ടടുത്ത റൂമിൽ ഇറങ്ങി. நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை அருகே உடல் நலம் சரியில்லாத மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பெண்ணை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு தங்களது காரில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றது. அப்போது பேட்டியளித்த அப்பெண் சூரல் மலையில் இதுபோன்ற நிலச்சரிவை பார்த்ததில்லை என்று அச்சம் தோய்ந்த முகத்துடன் தெரிவித்தார். நாங்கள் இப்போ 5 வருஷமாக இங்கே இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மழை ஒரு வாரமாக அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 2 நாள் விடாமல் அடித்ததுனால தான் இந்த மாதிரி மண்ணிடிச்சல் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்க ஸ்கூலெல்லாம் போயிடுச்சு. ஒரு சாப்பாட்டுக்கு கூட ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த டவுன் தான் இருந்துச்சு, அந்த டவுனும் போயிடுச்சு. ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதே மாதிரி எங்கள் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் தான் இந்த ஆபத்தில் போயிருக்காங்க. அனைத்து வசதிகளுடன் வீட்டில் வாழ்ந்து வந்த தாங்கள் தற்போது வீடின்றி நடு தெருவில் நிற்கதியாய் நிற்பதாக பெண் ஒருவர் விரக்தியுடன் தெரிவித்தார். എല്ലാം പോച്ച്, എല്ലാം വെള്ളം വന്ന് ചളി വന്ന് എല്ലാം പോച്ച്. TV, വാഷിംഗ് മെഷീൻ, ഫ്രിഡ്ജ്, കറണ്ട് അടുപ്പ്, എല്ലാ സാധനവും, ഗ്യാസ് അടുപ്പ്, 2 വണ്ടി എല്ലാം പോയിடுச்சு. நிலச்சரிவால் 2 கிராமங்கள் முற்றிலும் காணாமல் போய்விட்டதாக மக்கள் கண்ணீர் மல்க கூறினர்.